வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஃபோட டாஸ்க் 6 முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் நியூ இயருக்கு ஒரு நியூ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நியூ இயருக்கு ஸ்பெஷல் டின்னர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. எல்லாருமே ஓ அப்படின்றாங்க. உடனே ஸ்பெஷல் பாயிண்ட்டும் அப்படின்றாரு. உடனே இன்னும் குதிக்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்கு, எல்லாம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்விஸ்ட் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. ஸோ 10 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 பேருக்கு டின்னர் தரப்படும், ஸ்பெஷல் டின்னர். 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே யார் யாருக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னு கேட்டோடனே எல்லாரும் கை தூக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கை தூக்குறாங்க. டின்னர் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பிக் பாஸ் இன்னைக்கு நைட்டு யாரும் யார் யாரெல்லாம் டின்னர் வேணான்றீங்களோ, பாயிண்ட்ஸ் தான் வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்க நைட்டு சாப்பிடக்கூடாது, நாளைக்கு காலையில் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் பாராட்டுறாரு. ஸோ உங்களோட இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாயிண்ட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. டின்னர் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு 5 பேர் டின்னர் 5 பேர் பாயிண்ட்ஸ் வேணுன்றதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் நிறைய 2-3 ஐடியா கொடுக்குறாங்க. பட் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ 3ஆவது ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 பாயிண்ட்டை ஆஃப் பாயிண்ட்டாக எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் இப்போ ஆஃப் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எனக்கு இந்த ஆஃப் பாயிண்ட் நான் ஒருத்தருக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க டின்னருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளேயர் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் அப்ரோச் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார் அவங்க பாயிண்ட்டை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபக் விஜய் விஷாலுக்கு அந்த அரை பாயிண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ விஜய் விஷாலுக்கு ஒரு பாயிண்ட், தீபக் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு போயிடுறாரு. டின்னர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அடுத்தது முத்துக்குமரன் மஞ்சரிக்கிட்ட கேட்குறாங்க, அரை பாயிண்ட் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓகே என் பாயிண்ட்டை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அசால்ட்டை கொடுத்துட்டு முத்துக்குமரன் இந்த பக்கம் வந்துடுறாரு டின்னருக்கு. ஸோ மஞ்சரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் பவித்ராக்கு அரை பாயிண்ட்டை ஜாக்லின் கொடுக்குறாங்க. ஸோ ஜாக்லின் டின்னருக்கு வந்துட்டாங்க. ஒரு பாயிண்ட் பவித்ரா கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கஷன் போகுது. ஸோ நான் விளையாடி தான் ஜெயிக்கணும் அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா அந்த அரை பாயிண்ட்டை அருணுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அருணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை பாயிண்ட் வருது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆகிடுது. அவருக்கும் ஒரு பாயிண்ட். டின்னருக்கு சௌந்தர்யா போயிடுறாங்க. ஸோ இந்த 4 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தர் செலக்ட் பண்ணும். யார் யாருக்கு நடந்துட்டு இருக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் அண்ட் தென் ராணவ். ரயான் பார்த்தீங்கன்னா நான்லாம் அடிபட்டிருக்கு, நான் அடிபட்டே தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் காரணத்தை சொல்கிறாரு, எனக்கு அரை பாயிண்ட் கொடுன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ராணவ் பார்த்தீங்கன்னா நான் வாந்திலாம் எடுத்திருக்கேன் இன்னைக்கு, ஸோ எனக்கு ஒரு இந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு அந்த அரை பாயிண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா டின்னரை அனுப்பிச்சு விட்டாரு. பீட்சா ஸ்பெஷல் டின்னர் பீட்சா ஃபார் நியூ இயர் அப்படின்ற மாதிரி 5 அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 பேர் யார், இந்த பக்கம் 4 பேர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ 4 பேர் டின்னர் யார் யாருன்றதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பாயிண்ட் யாருக்கு வேணுமோ அவங்க ஒரு பக்கம் 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும் டின்னர் உங்களுக்குன்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள டிசிஷன் எடுக்கிற வரையும் அதை பார்த்துட்ருங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக சொல்லி விட்டுறாரு. உடனே ரயான் கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை நான் விளையாடியே ஜெயிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட அரை பாயிண்ட் ராணவுக்கு கொடுக்குறாரு. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ராணவுக்கு அந்த ஒரு பாயிண்ட் போகுது. ரயான் பார்த்தீங்கன்னா நான் டின்னர் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் டின்னருக்கு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு விஷஸ் சொல்லிட்டு அந்த ஷோ முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஷன் போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம், லைவ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரயான் பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கும், ராணா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டும் கெட் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக 5 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கிடைச்சது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா, மஞ்சரி, அருண், ராணவ் அண்ட் தென் விஜய் விஷால். ஸோ நாளைக்கு என்னென்ன டாஸ்க் இருக்க போகுது டிடிஎஃப்ல அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.